ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு வந்துட்டு நவராத்திரிக்காக நான் எப்படி கிளீன் பண்ணேன்ற வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு 2 பார்ட்டா நான் அப்லோட் பண்றேன். ரொம்ப பெருசா போயிடும். பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆயிடும். அதனால நான் வந்துட்டு ஒரு 2 பார்ட்டா நான் போடுறேன். ஃபர்ஸ்ட்டு கிளீனிங் எல்லாமே. அடுத்தது கிளீனிங்கும் லாஸ்ட்டா நான் பண்ண கிளீனிங்கும் அண்ட் பூஜை எப்படி தொடங்குனேன்றதும் நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். லாஸ்ட் வெட்னஸ்டே அன்னைக்கு நான் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே ஒட்டற தட்டி எடுத்துட்டேன். ரூமு, ஹால், கிச்சன் இது எல்லாத்தையுமே நான் தட்டி எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு நம்மளுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லா ஒட்டற தட்டி எடுத்துட்டு சும்மா மேலட்ட கிளீன் பண்ணிட்டேன். சோஃபா, டேபிள் எல்லாமே. ஆனா வந்துட்டு ஃபேனும் மொத்தமா தொடச்சுட்டேன். எல்லா ரூம்ல இருக்க ஃபேனும் அன்னைக்கு தொடச்சுட்டேன் வெட்னஸ்டே அன்னைக்கு. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துட்டு வேலைங்க கொஞ்சம் இருக்குங்கிறதால நான் வெட்னஸ்டே அன்னைக்கு இந்த 2 வேலை மட்டும் ஃபுல்லா ஒட்டட தட்டிட்டு ஃபேன் எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பெருக்கி தொடச்சுட்டேன். அடுத்து தேர்ஸ்டே அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணேன். டேபிள், சோஃபா, டிவி, சிஸ்டம்மு, அப்புறமா வந்துட்டு எல்லா இன்னொரு ரூம்ல இருக்க டிவி, அங்க இருக்க டேபிள்ஸு இது எல்லாமே அன்னைக்கு தட்டி எடுத்துட்டேன் நானு. சுத்தமா நல்லா தொடச்சு மேல இருக்க எது எது தேவையோ, தேவையில்லாதது இது எல்லாமே பிரிச்சு தனியா எடுத்துட்டு, எல்லாமே அன்னைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு நான் அது மொத்த வேலையும் அன்னைக்கு பண்ணேன். அன்னைக்கு வந்துட்டு எனக்கு பூஜை வேலையும் இருக்கு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைன்றதால பூஜை பாத்திரம் தேய்க்க வேண்டியது இருக்கும். ஸோ, அதனால அன்னைக்கு வெறும் இந்த வேலை மாத்திரம் பார்த்துட்டேன் நானு. வெட்னஸ்டே அன்னைக்கு ஒட்டற அடிச்சுட்டு ஃபேன் எல்லாம் தொடச்சுட்டேன். தேர்ஸ்டே அன்னைக்கு ஃபுல்லா தொடச்சுட்டேன். ஏன்னா, அப்பதான் அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு வெறும் அந்த பூஜை மட்டும் நம்ம பண்ண முடியும். எப்பவுமே வந்துட்டு ஃபெஸ்டிவல்னா ஒரு 2 நாள் முன்னாடியே நான் எல்லாத்தையும் முடிக்கிற மாரி பண்ணிடுவேன். கிளீனிங் எல்லாமே. அதுலயும் நவராத்திரின்றதால நம்ம இந்த 9 நாள் வந்துட்டு நம்ம நெய்வேத்தியம் செய்யறது, அதுலயே நம்மளுக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும் ஸ்லோகம் சொல்ல. அதனால இந்த மாரி கிளீனிங் வேலை நான் மேக்ஸிமம் வைக்கவே மாட்டேன் அந்த நவராத்திரி டைம்ல. வைக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிளீன் பண்ணக்கூடாதுன்னுட்டு. ஸோ, அதனால நான் அது 2 நாள் முன்னாடியே முடிச்சுடுவேன். கரெக்ட்டா இந்த மாரி தான் பிளான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. பூஜை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். சாட்டர்டே அன்னைக்கு இந்த ஸ்க்ரீன் இது எல்லாமே தொடச்சு துவச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் நானு. அதே மாரி கரெக்ட்டாவும் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ வந்துட்டு 2022ல வந்துட்டு என் பொண்ணு ஸ்கூல்ல நவராத்திரிக்காக வரைய சொல்லியிருந்தாங்க அம்பாள் முகம். அதுக்காக வரைஞ்சிருந்தா. அத நான் அப்படியே ஃப்ரேம் போட்டு மாட்டிட்டேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. தேர்ஸ்டே அன்னைக்கு இது எல்லாமே இந்த வேலை எல்லாமே எனக்கு கரெக்ட்டா அன்னைக்கு நான் என்ன ஷெட்யூல் பண்ணனோ அந்த வேலை எல்லாமே எனக்கு கரெக்ட்டா முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை பூஜை வேலை, சனிக்கிழமை அன்னைக்கு ஸ்க்ரீன் இது எல்லாமே பண்ணிட்டேன். அப்புறமா வந்துட்டு திங்கள், செவ்வாயில வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு என்ன லிஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் என்ன வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் புதன்கிழமை வந்து கொலு வைக்கிறவங்களா இருந்தா கொலு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவங்க பிளான் போட்டு பண்ணிடுவாங்க. இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களும் இந்த மாரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். புதன்கிழமை அன்னைக்கு நம்ம கொலு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கு முன்னாடியே நம்ம கிளீனிங் ஒர்க்கு, கொலுக்கு என்னென்ன தேவைன்றது இது எல்லாத்தையும் வாங்கியும் நம்ம வச்சுக்கலாம். கொலு பழக்கம் இல்ல. கொலு பழக்கம் இல்லனாலும் நான் எப்படி பூஜை பண்றேன்றது அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். சிம்பிளா எப்படி நாங்க வீட்ல வருஷம் வருஷம் நான் பூஜை பண்றேன் நவராத்திரின்றத நான் அப்லோட் பண்றேன். இது எல்லாமே எல்லா ரூம்ல இருக்கிறது ஃபுல் கிளீனிங் அன்னைக்கு நடந்துருச்சு. கொஞ்சம் டயர்டா ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது வெட்னஸ்டே அன்னைக்கு பண்ண ஃபேன் தொடச்சது. எல்லா ஃபேனுமே நான் தண்ணி போட்டு அப்படியே தொடச்சு எடுத்துருவேன். ஒட்டுற தட்ட சொல்ல ஃபுல்லா தட்டிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி போட்டே நான் தொடச்சு எடுத்துருவேன். நல்லா நீட்டா ஆயிடும். ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் நம்ம இந்த மாரி பண்ணோம்னா, ஃபேன் எப்பவுமே நல்லா நம்மளுக்கு வந்துட்டு அழுக்கு அவ்வளோ சேராம இருக்கும். ஏன்னா நம்ம அ கம்ப்யூட்டர் ஒர்க் இதெல்லாம் சாம்பிராணி போடுறதால தூசி அதிகமா ஆகுது ஃபேன்ல. இந்த வீடியோ வந்துட்டு சாட்டர்டே அன்னைக்கு நடந்தது. சாட்டர்டே ஸ்க்ரீன் எல்லாமே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு மிஷின் போட்டு ஆன் பண்ணி அதையும் நல்லா காலையில உணர்த்திட்டேன். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வந்துட்டு மிஷின் நான் 3 தடவ போட்டிருந்தேன். ரெகுலர் துணி ஒரு தடவ. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ற பெட் கவர், பில்லோ கவர்ஸ் இது எல்லாமே. அது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்க பெட்ஷீட்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பில்லோ கவர்ஸு, இந்த மாரி கம்பளி இது எல்லாமும் க்ளீனா நான் வாஷ் பண்ணிட்டேன் அன்னைக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஃபுல்லா அந்த ஸ்க்ரீன் இதுக்கே எங்களுக்கு மாடியில சரியா போயிடுச்சு. ஒரு 2 கொடி ஃபுல் ஆயிடும் எங்களுக்கு. ஒரு 3 நாளைக்கு இந்த மாரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் எல்லாமே துவச்சு காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜன்னல் நம்மளுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு துடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, டக்குன்னு வந்து அப்பவே நான் வந்துட்டு கையோட கை வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஃபுல்லா ஜன்னல் எல்லாமே கிரில்லு, கதவு, வெளியில இருக்க கிரில் கேட் இது எல்லாமே துடைச்சுட்டேன். மெயின் டோர் மட்டும் துடைக்கல. ஏன்னா மெயின் டோர்ல இப்ப தான் வந்துட்டு அ 2வது சனிக்கிழமை கும்பிட சொல்லி நாமம் போட்டிருக்கேன் பெருமாளுக்கு. துடைச்சிட்டு தான். அதனால மெயின் டோர் மட்டும் துடைக்கல. மத்த 2 ரூம் கதவு, கிரில் கேட்டு இது எல்லாமே நான் துடைச்சுட்டேன்.
கரெக்டாக இருந்தது வேலை நம்மளுக்கு. கொஞ்சம் கூட ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் அந்த மாதிரி செய்ய சொல்ல நம்மளுக்கு அவ்வளோ டயர்ட்னஸ் தெரியாது. மொத்தமாக ஒரே நாள் நம்ம பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண சொல்லவே இது வந்து நடுவில் பசங்களை ஸ்கூலில் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, சமைக்கிறது, இந்த வேலையும் நம்மளுக்கு இருக்கிறதால கொஞ்சம் எனக்கு டயர்டாக தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம நவராத்திரிக்குள்ளே பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிச்சு எடுத்துட்டோம். கிரில் எல்லாமே நான் சுத்தமாக நீட்டாக துடைச்சிட்டேன். சுவிட்ச் பாக்ஸ் இது எல்லாமும் துடைச்சாச்சு. வெறும் நம்மளுக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாத்துலேயும் பட்டை போட்டு குங்கும மஞ்சள் வைக்க வேண்டியது தான். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். முன்னாடியே இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்க்ரீன் எல்லாமே காஞ்ச பிறகு அதையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் நான் வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டு விட்டுட்டேன். இதெல்லாம் கரெக்டாக தான் நடந்தது. ஆனால் நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆனதால் என்னால் வந்துட்டு திங்கள் செவ்வாய் எந்த வேலையுமே பண்ண முடியல. அதாவது பூஜை ரூமில் வந்துட்டு ஒரு 2 ரேக் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்து அதுவும் பண்ண முடியல. நான் வந்துட்டு பூஜை பண்ணுற அம்பாலோட விக்கிரகம் எடுத்து அதையும் முன்னாடி எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அதுவும் என்னால் பண்ண முடியல. அந்த வேலை எல்லாமே எனக்கு வந்துட்டு வெட்னஸ்டே அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், பூஜை இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு வந்து நம்ம வேலையை எப்போவுமே ஒரு 2 நாள் முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் லிஸ்ட்டு போட்டு நெய்வேத்தியத்துக்கு எல்லாம் வாங்கணும்னு சொல்லி எல்லாம் யோசித்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னால் திங்கள் செவ்வாய் எதுவுமே பண்ண முடியல. புதன்கிழமை தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு எல்லாமே அன்றைக்கி புதன்கிழமை அன்றைக்கி தான் பூஜை வேலையிலேருந்து எல்லாமே கரெக்டாக வந்தது. க்ளீனிங் ஒர்க் வரைக்கும் எனக்கு கரெக்டாக சனிக்கிழமை அன்றைக்கி எனக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. பூஜை சாமிக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ தாம்பூலம் வாங்கணும். தாம்பூலம் வாங்குறது, நைவேத்தியத்துக்கு இந்த கொண்டக்கடலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருந்தது. அது எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆனால் வெட்னஸ்டே அன்றைக்கி இது எல்லாமே பண்ணிட்டேன். அது எல்லாம் எப்படி பண்ணி பூஜை ஸ்டார்ட் பண்ணுன்றது அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.